இந்த ஐடியா வந்து கிராம தூரத்தில் எடுபடுமா? அந்த மொய் விருந்துங்கிற விஷயம் வந்து தங்களுக்கு உண்டான தேவைகளை அரசாங்கத்தில் வந்து முழுமையாக எதிர்பார்க்காம ஓரளவு நிவர்த்தி பண்ணுறதுக்கு அரசாங்கமே ஊக்கப்படுத்துமான்னு ஸ்டாலின் மாதிரியோ கலைஞர் மாதிரியோ 50 வருஷம் அரசியல் இல்லை, 2 வருஷமாக தான் இருந்தால் இப்போ தான் ஆட்சியை பிடிச்சிருக்கார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் லேர்னிங் இந்த பேசிக்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். பட் அரசியல் நல்ல சிறம்பட கையாளுறார். கட்சி என்ன வேணா சொல்லிட்டு போட்ட கேர் பண்ணாதீங்க, 10 ரூபா வாங்காதீங்கன்னு 10 ரூபா போடுங்க, வாங்கினா வீட்டுக்கு அமைச்சிருக்கேன். இப்போ விஜயோட உத்தரவு 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு விஜயோட உத்தரவு. ஒருத்தர் கேள்வி கேட்டானா 10 ரூபா எங்கே போகுதுன்னு. செந்தில் பாலாஜி இப்போ செந்தில் பாலாஜி இல்லையே, எங்கே வாங்குது? விஜய் வாங்க மாட்டார். காங்கிரஸ் தவிர காமராஜரை கொண்டாடும் ஒரே தலைவர் விஜய் தான். அப்புறம் அவர் என்ன காங்கிரஸ் ஓட்டு போல என்ன பண்றாரு? இல்லை, கொள்கை பிடிப்பு. விஜயோட நிர்வாகத்தை நீங்க வந்து முழுமையா புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அதுக்கு பிறகுதான் விஜயை நீங்க எடை போடணும். இப்பவே குற்றம் சொல்றது தப்பு. ஒரு குழந்தை எழுந்தோடனே ஓடாது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. அதாவது புதிய ஆட்சி பதவியேற்று பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா கிராமம் முதல் நகரம் வரை மக்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டு விஜய் வந்து ஆட்சி நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஏன்னா நிறைய நாடுகளில் கிராமத்தில் உள்ள அந்த வருவாய் வந்து ரொம்ப முக்கியம். நகரத்தை நோக்கி படையெடுக்கிற மக்களுக்கும் அந்த கிராமம் தான் முதுகெலும்பு. அந்த காந்திஜி என்ன சொன்னார்னா, கிராமம் தான் நம்முடைய இந்தியாவின் முதுகெலும்பு. நலிந்த கிராமங்களை நோக்கி அந்த பக்கத்தில் மட்டும் நடத்திட்டு இருக்கிற இந்த மொய் விருந்து நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் நடத்துவதற்கு அரசு ஒரு முயற்சி எடுத்தால் எப்படி சார்? நல்ல முயற்சி தான். ஏன்னா விஜய் ஆரம்பித்து 10 நாள் தான் ஆச்சு. ஒரு குழந்தை பிறந்து தவழ்ந்து நின்று நடந்து அப்புறம் தான் ஓடும். இது ஒரு ஆலோசனை சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி தான். இல்லை, நல்ல பாயிண்ட் இது. ஏன்னா மக்கள் பணம் மக்களுக்கே போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கொள்கையில் பண்ணுறீங்க, நல்ல முயற்சி தான். ஆனால் விஜய் பல்வேறு திட்டங்களை கிராமங்களுக்கு வச்சுக்கிறத கேள்விப்படுறோம். இப்போ தான் செட்டில் ஆகிட்டு வர்றார். வி ஹேவ் டு கிவ் சம் அலவன்ஸ் ஃபார் ஹிம் டு செட்டில் டவுன். ஆட்சினா என்ன, அவர் ஒன்றும் பரம்பரை அரசியல்வாதி கிடையாது. ஸ்டாலின் மாதிரியோ கலைஞர் மாதிரியோ 50 வருஷம் அரசியல் இல்லை, 2 வருஷமாக தான் இருந்தார். இப்போ தான் ஆட்சியை பிடிச்சிருக்கார். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் லேர்னிங் இந்த பேசிக்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ். பட் அரசியல் நல்ல சிறம்பட கையாளுறார். 2-3 அதிகாரிகள் சொன்னாங்க, எல்லா ஃபைலையும் தரவாக படிச்சுட்டு கேள்வி கேட்டுட்டு விளக்கம் கேட்டு கரெக்ட் பண்ண சொல்லி ஒருத்தர் சொன்னார். சார், நான் விஜய் இந்த மாதிரி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். ஒரு அதிகாரி சொன்னார். நான் போனேன், எங்கிட்ட எல்லாம் நான் போகிறதுக்கு முன்னாடி என் டிபார்ட்மெண்ட் ஃபைல்லாம் கையில் வச்சுருக்காரு அவர். என்ன 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 ட்ராபேக்கு, என்ன ப்ராப்ளம். நான் ஷாக் ஆகிட்டேன் சார். நான் உண்மையாக ஷாக் ஆகிட்டேன். நான்லாம் ஒரு சினிமா நடிகர் நினச்சோம். அவர் அப்படி கையில் ஃபிங்கர் டிப்பில் யார் கற்றுக் கொடுத்தாங்களோ தெரியல, ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காரு. விஜய் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார், தப்பு கிடையாது. அவர் பண்ண வேலை ஊழலை ஒழிச்சார். ஏன்னா ஊழல்னால பல ஓட்டைகள் ஜல்லடைகள் பணம் எங்கேயோலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம். 10 ரூபா பாட்டிலு, அந்த பாட்டில் இந்த பாட்டிலாம் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர்கள்லாம் போனாங்க, நான் குடிக்கிறது இல்லை, நண்பர்கள்லாம் போனால் என்ன எம்ஆர்பி அது மட்டும் கொடுத்துட்டு வராங்க. இந்த எதிர்கட்சிகள் கடை போடுற வேலை தான். 10 ரூபா கொடுத்தேன், 20 ரூபா கொடுத்தேன். ஏன்னா பிஏ மேலே ஒரு கட்ட பேர், அது இயற்கை தான். பிஏ சொன்னாராம், நீங்கள் உங்கள் மனசாட்சி பிரகாரம் போங்க, எதிர்கட்சி என்ன வேணால் சொல்லிட்டு போட்ட கேர் பண்ணாதீங்க, 10 ரூபா வாங்காதீங்கன்னு உத்தரவு போடுங்க, வாங்கினா வீட்டுக்கு அமைச்சிருக்கேன். ஸோ விஜயோட உத்தரவு 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு விஜயோட உத்தரவு. ஒருத்தர் கேள்வி கேட்டானா 10 ரூபா எங்கே போகுதுன்னு. செந்தில் பாலாஜி இப்போ செந்தில் பாலாஜி இல்லையே, எங்கே வாங்குது? விஜய் வாங்க மாட்டார். ஸோ விஜய் நல்ல திட்டங்களை கொண்டாட போகிறார். அருண்ராஜ் வந்து பொது மருத்துவமனைகள் சுத்தமாக இருக்கணும்னு இப்போ விசிட் பண்ணியிருக்காரு. சொன்னாராம், எந்த மக்களிடமாவது ட்ரீட்மெண்ட் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா தொலைச்சிருவேன்ட்டாங்க அவர். இன்னொன்று சொல்லியிருக்காரு, அதாவது வந்து எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் மருத்துவமனையில் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சிகிச்சை வந்து அங்கே பண்ணுங்க. நாங்கள் செலவு பண்ணுற பணம்லாம் எங்கேப்பா போகுது? சிடி ஸ்கேன் வாங்கி கொடுக்குறோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் வாங்கி தரோம். ரிப்பேர் ஆச்சு, ஏன் ரிப்பேர் ஆக விட்றீங்க? ஏன் மிஷின் கெட்டு போக விட்றீங்க? மெயின்டெனன்ஸ் ஏஎம்சி ஏன் போடல? டாக்டரை அடி போட்டாங்க. என்ன அருண்ராஜ் இப்படி பேசுகிறாரு? மாசுலாம் வருவார், அப்படி ரிப்பன் கட் பண்ண கவிதரை போடுவார். இவர் நோண்டி கேட்டுறான், எவ்வளோ அவுட் பேஷண்ட் வராங்க, எவ்வளோ இன் பேஷண்ட்டு, எவ்வளோ சர்ஜரி, பிரெயின் சர்ஜரி எவ்வளோ, கேன்சர் சர்ஜரி எவ்வளோ, ஸ்பெஷலிஸ்ட் எவ்வளோ, டீனுக்கெல்லாம் டிஎம்ஏலாம் ஆடி போட்டாங்க. சொன்னாராம், பொது மருத்துவமனைகள்
ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி மாதிரி மாற்றி காட்டணும். அது வந்து ஏழைப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடெல்லாம் கொடுங்க, சாப்பாடு கேட்குறேன் கொடுங்க, சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பாடா அது? இதையா கொடுக்குறீங்க? அது கிராமத்தில் இருக்கிற துணை சுகாதார நிலையம் அதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு பயனடையும்ல. எல்லாம் நகரத்தில் ஆரம்பிச்சுன்னா டயர் 2 சிட்டியிலேருந்து கிராம கண்ணூர்பட்டி வரைக்கும் போய் சேரும். அது அந்த மாதிரி கொண்டு போகிறார். ஸோ ஒரு அமைச்சர் ஸ்டாலின் வந்து அமைச்சர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிச்சிருந்தார். எக்ஸப்ட் 2-3 தவிர மீதெல்லாம் அவன் கைமீறி தலைமுறைகளை. விஜய் அப்படி இல்லை. அமைச்சர்கள் சொன்னாராம், உன் துறையில் நல்லதோ கெட்டதோ நீ தான் பொறுப்பு, அடுத்த பொறுப்பு உன் துறை செயலாளர். நீங்கள் நல்லது பண்ணால் உன் கிரெடிட், கெட்டது பண்ணால் அதுக்கு உண்டான கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணீங்க. என்கிட்ட கேட்கவே வேணாம், உங்கள் மனசாட்சி என்ன தோன்றது அது பண்ணுங்கள். ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாராம், இவர் கூப்பிட்டு சொன்னாராம் லோகேஷன், பத்திரப்பதிவு துறையில் ஊழல் நடக்கக்கூடாது, கட் பண்ணும். அவன் வரவங்கிட்டெல்லாம் 50 ரூபா, 100 ரூபா, 5000, 10,000, 20,000 வாங்குறது, பணத்தை வைக்கிறது, பிளாக் பண்ணுறது, வீடியோ கேமராவை செக் பண்ணுங்கள். ஊழல், பத்திரப்பதிவு ஊழல் இருக்கக்கூடாது. இது அதாவது இந்த மாரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாராம், பணம் வசூல் பண்ணி எல்லாரும் செட்டில் பண்ணுங்கள், ஓய்வு பெற்றவர்களாம் பணத்தை கொடுங்க, முதல்ல அவங்க சாபத்தை வாங்கிக்காதீங்கன்னு. இது போன்ற ஊழல், முறைகேடு, அதை வந்து மோசடி இதெல்லாம் தடுப்பதற்கு இந்த ஐடியா வந்து கிராம தூரத்தில் எடுபடுமா? அந்த மொய் விருந்துங்கிற விஷயம் வந்து தங்களுக்கு உண்டான தேவைகளை அரசாங்கத்தில் வந்து முழுமையாக எதிர்பார்க்காம ஓரளவு நிவர்த்தி பண்ணுறதுக்கு அரசாங்கமே ஊக்கப்படுத்துமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக ஊக்கப்படுது. ஏன்னா இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கிறது என்ன? அது கிட்டத்தட்ட அது மாதிரி தான். நீங்கள் வந்து உங்கள் கிராமத்துக்கு ரோடு போடுறீங்களோ, ஸ்ட்ரீட் லைட் பண்ணுறீங்களோ, கல்வெட்டு பண்ணுறீங்களோ, குளம் வெட்டுறீங்களோ, வெட்டிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போகிறீங்க. உங்கள் பணம் உங்களுக்கே திரும்பி வருது. ஆனால் நீங்கள் செய்யும் உழைப்பினால் மொய் விருந்து அதே மாதிரி தான். ஸோ அந்த பணம் வந்து மக்களுக்கு பயன்படுத்தலாம். ரோடு போடலாம். பாதி ரோடாக இருக்குது. சென்னை நகரத்துலேயே ரோடு கேவலமாக இருக்குது. ரோடே இல்லை, சும்மா இப்போ போருக்கு போடுறாங்க. இவர் விஜய் சொல்லிட்டாராம், அடுத்த டார்கெட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். மோடி பண்ண மாதிரி ஹைவேஸு, ரோட்ஸு, சென்னை நகரில் எல்லாம் புது ரோட்ஸ் போட்டு, என்னப்பா ரோட்டில் போகவே முடியல, பம்பாக இருக்குது, ஜனங்கள்லாம் எப்படி ரோட் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவருக்கு டைம் கொடுக்கணுங்க. 6 மாதம் 1 வருஷம் ஆகும். விஜயோட நிர்வாகத்தை நீங்கள் வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அதுக்கு பிறகு தான் விஜயை நீங்கள் எடை போடணும். இப்போவே குற்றம் சொல்கிறது தப்பு. ஒரு குழந்தை எழுந்தவுடனே ஓடாது, நடந்து தவழ்ந்து தான் ஓடும். இப்போ 6 மாதம் குறை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் ஆளை வச்சு பேச வைக்கிறீங்களா? என்ன அரசியல் நாகரிகம் இல்லையா? எதிர்கட்சியாக செயல்படுங்க. வாக் அவுட் பண்ணி முடிஞ்சு போச்சு வேலை. அங்கே சட்டசபையில் சனாதனத்தை பற்றி பேச வேண்டியது. தேர்தல் வாக்குறுதியில் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை நான் சல்யூட் அடிச்சு பாராட்டுவேன். இருக்கிற 40 சீட்டும் போயிருக்கோம், 5 சீட்டு வந்திருக்கோம். உதயநிதியும் தோற்றுருப்பார். சனாதனங்கள்லாம் ஒரு சப்ஜெக்டே கிடையாதுங்க. சனாதனங்கிறது உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. சனாதனம் என்பது நல்லவனாக இருங்கிறது. உங்களை போய் ஏன் நல்லவனாக இருக்கணும்னு சொல்கிறான்? நீ நல்லவனே கிடையாது. அப்புறம் உங்களுக்கு சனாதனம் என்ன சம்பந்தம்? நல்லவனுக்கு தான் சனாதனம் பொருந்தும், கெட்டவர்களுக்கு சனாதனம் பொருந்தாது. விஜய் அந்த மாதிரி பேச்செல்லாம் பேச மாட்டார். சனாதனம் ஒழிக, ஏதோ ஒரு அமைச்சர் பேசினார்னு, ஒரு எம்எல்ஏ பேசினார்னு அந்த எம்எல்ஏக்கு மந்திரி பதவி கொடுக்காமல் தண்டிச்சார். தெரியுமா உங்களுக்கு? ஒரு எம்எல்ஏ பேசினார்ன்ற வார்த்தை கூப்பிட்டு கேட்டாராம், வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இதெல்லாம் என்ன கான்ட்ரவர்சியில் பேசுகிறீங்களா? யார் பேசுகிறது உங்களை? நீங்கள் என்ன பி டீம் ஜனங்க சொல்லணுமா? நாளைக்கு ஒதுக்கி வச்சார். இல்லைன்னா அவருக்கு மந்திரி பதவி உண்டு. அதனால் விஜய் நல்லா நடந்துக்கிறார். கான்ட்ரவர்சிக்குள்ளே விஜய் தயாராக. தேர்தலுக்கு முன்பு சொன்னதெல்லாம் வாக்குறுதிகள் முடிஞ்சு போச்சு. தேர்தலுக்கு பின்பு வரதான் செயல்பாடுகள். ஸோ விஜய் வாண்ட்ஸ் டு டூ இஸ் ஆக்ஷன்ஸ். சும்மா அனாவசிய பேச்சு, இந்தி, நீட்டு ஒழிப்பு, அதுக்கு இது எந்த லூஸ் ஸ்டாக்கும் விஜய் பேசாமல் இருக்கிறதே ஒரு பெரிய பாராட்டுதல்குரிய விஷயம். ஏன்னா செயலில் காட்டுறார். அதனால் இந்த கான்ட்ரவர்சி எல்லாம் விஜய் சிக்காமல் இருந்தார்னா ஒரு சிறந்த தலைவர் ஆகிடுவார்னு தோணுது. இந்த காமராஜ் ஆட்சி எப்போதுன்னு கேட்டவங்களுக்கு இப்போ வந்து காங்கிரஸும் ஆட்சியில் வந்து இடம்பெற்றிருந்தனால இது ஒரு பாதி காமராஜர் ஆட்சி போல் வருவதற்கான சூழல் உருவாகும் என்று ராஜேஷ்குமார் சொல்லியிருக்காரு. ஆமாம், காமராஜர் இனிமேல் வரப்போகிறது இல்லைங்க. காமராஜர் முயற்சி எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. காமராஜர், ராஜீவ்காந்தி அவங்களாம் இனிமேல் வரப்போகிறது இல்லை. அவங்க சகாப்தம் முடிஞ்சு போச்சு. நல்ல மனிதர்கள், திறமையானவர்கள். ஆனால் ஸ்டாலின் வடிவில், கலைஞர் வடிவில் காமராஜை பார்ப்பதை விட விஜய் வடிவில் காமராஜை பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் இடம் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் நான் சொல்ல. அவங்க கொள்கை வழிகாட்டியாக வச்சுருக்காங்க. கொள்கை காமராஜர் ஃபோட்டோவை இருக்கு. காங்கிரஸ் தவிர, காங்கிரஸும் மறந்து போச்சு, மல்லிகார்ஜுன ஃபோட்டோ வச்சுருக்காங்க. காங்கிரஸ் தவிர காமராஜரை கொண்டாடும் ஒரே தலைவர் விஜய் தான். அப்புறம் அவர் என்ன காங்கிரஸ் ஓட்டு போகிறேன்னு நான் பண்ணுறாரு?
இல்லை, கொள்கை பிடிப்பு. அப்துல் கலாம் சில பேர் கொண்டாடுவாங்க, ஏன்னா மக்கள் இது வாக்குக்கோசரம் இல்லை, கொள்கை பிடிப்பு. அந்த மாதிரி வீரமங்கை வேலுநாச்சியாரெலாம் இவர் ப்ரொமோட் பண்ணுறாருன்னா அவங்க கொள்கையால் பிடிப்பட்டவர். பெரியாரையும் வச்சுருக்காரு இல்லைங்களா? நிச்சயமா. அதனால் விஜய் வந்து காமராஜர் கனவை ஆட்சி கொடுப்பாராங்கிறது வேறு விஷயம், அதுக்குள்ளே போகிறோம்ல. கனவை நிறைவேற்றுவாரா? கண்டிப்பாக நிறைவேற்றுவார். சத்துணவு கூடங்கள்லாம் அம்மா உணவகங்கள் மூடக்கூடாது, ஸ்ட்ரெங்தன் பண்ணுன்னு சொல்லிட்டார் அவர். சில பேர் சொன்னாங்க, ராஜா விட்டு கண்டுபிட்டிங்க, பான் வித் கோல்டன் ஸ்பூனு, அவருக்கு என்ன கஷ்டம் தெரியும்னு. கஷ்டத்தை தெரியும்னு சொன்னாராம். எங்கள் அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட்டது நான் பார்த்துருக்கேங்க. எனக்கு பதவியேற்பு விழாவிலே பேசினார். கஷ்டம் எனக்கு தெரியுங்க. ஸோ கஷ்டத்தை உணராமல் சினிமா நடிகர்னால பான் வித் கோல்டன் ஸ்பூன் இல்லை, அவங்க அப்பாவும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கார். ஏழைகளை கஷ்டத்தை யார்? ஸ்டாலின் வந்து பான் வித் கோல்டன் ஸ்பூன் தான், பிறக்கும் போதே மாளிகையில் தான் பிறந்தார். கலைஞர் அப்படி இல்லை, அவர் மிசாவில் ரொம்ப கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டார். நம்ம அதையும் வந்து புறக்கணிக்க வேணாம். இல்லை, மிசாவில் பாதிக்கப்பட்டார், கடுமையாக தான் பாதிக்கப்பட்டார். ஆனால் கோல்டன் ஸ்பூனோட தான் பிறந்தார். கலைஞர் அப்படி இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டார், படிப்பு வசதி இல்லை. கலைஞர் காலேஜெலாம் போயிருந்தாலும் பெரிய பெரிய அறிஞராக வந்திருப்பார். அண்ணா மாதிரி எம்ஏ படிக்கல அவர். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், ஒரு மனிதன் பிறப்பினால் மட்டுமே செய்கையில் உணர்ந்தவனாகாது, அவர் எடுக்கும் கொள்கைகள். விஜய் கொள்கைகள் நல்ல டைரக்ஷனில் போகிறாரான்னு நல்ல டைரக்ஷனில் போயிட்டுருக்கார். கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அந்த அதிகாரிகளையும் மாற்றிருக்காரு. கடந்த ஆட்சியில் ஆட்டம் போட்டவர்கள் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா காத்திருப்பு பட்டியலில் இருக்க சில பேருக்கு முக்கியத்துவம் பதவியும் கொடுத்துருக்காருங்க. சில ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் போன தடவை ஆட்டம் போட்டவங்க, ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்மந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் முக்கியமான பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை விட கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, உச்சகட்ட ஆட்டம் போட்டவர்களை என்ன பண்ணியிருக்காருன்னா காத்திருப்பு பட்டியல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காரு. தொடர்ந்து அது வச்சுக்கிட்டேன், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. நான் என்ன சொல்கிறேன், அவர் விஜய் வந்து யார் யார், ஏன்னா விஜய் வந்து போலீஸ் அடக்குமுறையால் பாதிக்கப்பட்டவருங்க கரூரில், அதை மறந்துட்டீங்க நீங்கள். விஜய் எந்த கூட்டம் போட விடாமல் தடுத்தது போலீஸு, எந்த கூட்டம். அமல்ராஜ் வந்திருக்கார், சென்னை கமிஷனர், சிறப்பான அதிகாரி, சட்டம் ஒழுங்கு அப்படி கண்ட்ரோலில் வச்சுப்பார். நான் அந்த லாங்குவேஜில் பேசுவேன், இந்த லாங்குவேஜில் பேசுவேன், எந்த லாங்குவேஜில் பேசல அவர். விஜய் மாதிரி ஆக்ஷன் கிங். போலீஸ்காரெல்லாம் பயப்படுறான் அமல்ராஜ் கண்டு. டப்பு டப்பு டப்பான்னு அப்படி நெருப்பு மாதிரி இருக்கார் அவர். எவனாவது லஞ்சம் வாங்கினீங்க, ஓசிட்டி பண்ண சாப்பிட்டீங்க, தொலைச்சிருவேன்ட்டாரான். ஸோ நல்ல அதிகாரி கிடச்சிட்டார். மதுரைக்கு நல்ல கமிஷனர். அந்த மாதிரி நல்ல சிறந்த அதிகாரிகளை போட்டிங்கன்னா, டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் வட இந்தியராக இருந்தால் கூட சிறந்த நேர்மையான அதிகாரி. ரொம்ப க்ளோஸாக இருக்கார், ரொம்ப க்ளோஸாக இருக்கார். அவர் சட்டம் அவர் தேர்தலுக்கு முன்னாடியே சட்டம் கையில் எடுத்துட்டார். இந்த தேர்தல் சிறப்பாக நடந்ததுக்கு ஒரு காரணம் சாய்குமார் தலைமை செயலாளர், சந்தீப் ராய் ரத்தோட் டிஜிபி, 2 பேர் தான் இந்த தேர்தலை அப்படி இரும்புக்காரன் கொண்டு அடக்கி திமுகவோட ப்ரெஷர் எல்லாம் ஓரம் தள்ளி சேகர் பாபு அப்படி ஆட்டம் போட்டாராம். சார் நான் நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தேன் சார், 6 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திமுக பேச்சை வந்து அதிகாரி கேட்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. அது நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன் நிகழ்ச்சி. ஆமாம், சந்தீப் ராயத்தார் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து பார்த்தாங்க. சேகர் பாபு தொலைச்சிடும், தூக்கி போடலாம். அவர் ஒன்றுமே பேசலாம், பதிலே சிரிச்சிட்டாராம். நான் என்ன பண்ணுவோம், ஏதோ ரொம்ப மீன உழுதிக்கு போடுன்ட்டாராம். அது மாதிரி சாய்க்குமார் சிறந்த ஐஏஎஸ், இன்னும் 6 மாதத்தில் அவர் ஓய்வு பெறார், அது வரைக்கும் அவர் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அதிகாரிகளை வச்சுக்கிறதுனால விஜயோட ஆட்சி அதிகாரம் சிறப்பாக செயல்படுறதுக்கு காரணம் நல்ல அதிகாரிகளை கையில் வச்சுக்கணும். டிஜிபி மாதிரி, சீஃப் செக்ரட்டரி மாதிரி, அந்த மாதிரி அதிகாரிகளை கையில் வச்சுன்னா நல்ல சிறப்பாக செயல்பட முடியும். மிக்க நன்றி சார். நன்றி.